இதே ஃபார்மேட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால வந்துட்டு எம் தட் இஸ் ஸ்லோப் சி வந்து y இன்டர்செப்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சோ கிவன் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சோ அதை உள்ள எடுத்துட்டு வந்துருங்க. 2x minus 2y plus 5 is equal to 0. நம்மளுக்கு வந்துட்டு y equal to mx plus c. அப்போ y மட்டும் தான் இந்த பக்கம் இருக்கணும். ஸோ minus 2y is equal to இந்த minus 2x அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா? ஸோ plus 2x அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus 2x plus 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 5. எல்லாத்துலயுமே மைனஸ் காமனா இருக்கா? அப்ப நம்ம மைனஸை ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துடலாம். மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இங்க 2x plus 5 ஆயிடும். சோ இங்க மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். இப்ப y is equal to mx plus c தானே ஃபார்முலா. அப்ப இந்த y மட்டும் தான் இங்க இருக்கணும். இந்த 2-வை நம்ம கீழே கொண்டு வந்துடணும். அப்பனா 1/2 into 2x plus 5. சோ இந்த 2-வை ஒன்னொன்னுக்கும் உள்ள எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப 2x by 2 plus 5/2. சோ இந்த 2 வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நம்மளுக்கு y is equal to x plus 5/2 அப்படின்ட்டு கிடைச்சிருச்சு. mx plus c ஃபார்மேட்ல இருக்கா? சோ இதை வந்துட்டு நீங்க 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. சோ கம்பேரிங் 1 and 2. ஓகேவா? 1 and 2 கம்பேர் பண்ணீங்கன்னா m ஓட வேல்யூல இங்க என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. 1. சோ 1 தான். m is equal to 1 and c ஓட வேல்யூல 5/2 இருக்கு. சோ நம்மளுக்கு இப்ப ஸ்லோப்பும் கிடைச்சிருச்சு, y இன்டர்செப்டும் கிடைச்சிருச்சு. அவங்க இன்னொன்னு என்ன கேக்குறாங்க? இன்க்ளினேஷன் கேக்குறாங்க. இன்க்ளினேஷன் இஸ் நத்திங் பட் தீட்டா. சோ m is equal to tan theta and tan theta m is equal to 1. சோ tan theta equal to 1 நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். tan ஓட வேல்யூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? tan 0 வந்துட்டு 0, 30 வந்துட்டு 1/√3, 45 தானே 1. அப்ப tan theta is equal to 1க்கு பதிலா நம்ம tan 45 போட்டுக்கலாம். அப்ப tan கேன்சல் ஆகி theta is equal to 45 டிகிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ அவங்க கேட்ட எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அது எழுதிடலாம்.